இது கரெக்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உள்ளே வரேன், ஒரே ஷாக்கு. பிஜிக்குள்ளே இந்த குட்டி சாத்தா என்னைய வந்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு மூஞ்சி எங்கே இருக்குது, வாய் இருக்குங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இது மேலே ஏன் எனக்கு காண்டுனா, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிஜியில் சிக்கன் எடுப்பாங்க. அதில் 1/4 கிலோவை இதுவே தின்னுட்டு போயிடும். மொத்தமாகவே 2 கிலோ, அதில் 1/4 கிலோ இந்த குட்டி பெருச்சாலைக்கு. நேற்று எங்கள் பிஜியில் வந்து ஓனருக்கு பர்த்டேவான், அதனால எல்லாத்துக்கும் அரை லட்டு. ஆடா பாவி, இருக்கிறது 20 பேர், அதுக்கு அரை லட்டு. சரி, ஓகே. அப்புறம் நம்ம சூட்டுக்குழியில் போட்டு இன்றைக்கி ஒரு பயணம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அண்ணன் வந்து மறுபடியும் பெங்களூருக்கு ஒரு வாரம் ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நைட்டே மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. வழக்கம் போல் நம்ம ரேப்பிடோ நம்பரை டைப் பண்ணி பார்த்தேன், புக் ஆகலை. ஒரு நல்ல மனுஷன் பிஜியில் இருந்தார். வாங்க ப்ரோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அவருக்கு ஒரு பறக்கும் உமா. இன்ட்ராசிட்டி தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப பரவாயில்லைங்க. நம்ம புக் பண்ண டைம் எத்தனை மணியோ 11 மணிக்கு போட்டிருந்தான். கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டான். ஆனால் என்னென்னா 2 பஸ்ஸாக வந்துருச்சு. மாற்றி ஏறியிருப்பேன். பார்த்தீங்களா, ட்ராவலில் கூட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நல்ல பையனாயிட்டேன். காலையில் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஷாக்கு. ஏன்னா ஹூபளியில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜர்க்கினே போட தேவையில்லை. அதே நினப்பில் பெங்களூருக்குள்ளே வந்துட்டேன். சரியான குளிர். நம்ம எப்போ ரேப்பிடோ புக் பண்ணால் ஒன்றா பெட்ரோல் தீரும், இல்லை பேட்ரி போகும். வழக்கம் போல் இன்றைக்கும் பேட்ரி போயிடுச்சு. அப்புறம் தலைவன், ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, பேட்ரி மாற்றிட்டு வந்துட்டார். இதுதான் நம்ம தங்க போகிற சொகுசு வில்லா ஃபார் 1 வீக். காலையில் அருமையான ஒரு குளியலை போட்டுவிட்டு, இன்றைக்கி டெட்டி டேல, அதனால் என் பொண்டாட்டிக்கு கண்ணாடியிலேயே ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி பையா கையால் அருமையான தோசை, 2 தோசைனாலும் நல்லா இருந்துச்சுங்க. மணக்க சாப்பிட்டு, பையா மறுபடியும் நம்ம டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். பையாவை மாற்றிட்டாங்க போல இருக்குது. இந்த டீ என்னை கொண்டுட்டான். வழக்கமாக குடிக்கிற டீ மாதிரி இல்லை. பட் ஹூபளி டீயை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவோ பரவாயில்ல. சரி, கேப் டிரைவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களான்னு சும்மா கேட்டேன். அவர் நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு ப்ரோன்னு அவர் கீழே வெயிட் பண்ணேன். அவர் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு நான் மேலே வெயிட் பண்ணேன். அருமையான காம்போ. அப்புறம் ஒரு வழியாக வந்து கேபை பிடிச்சிட்டு பெங்களூருக்குள்ள வந்தால் டிராஃபிக்கு ஸ்டார்டடு. ஆஃபீஸ் போகிறக்கே 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போனோன்னே ஒருத்தன், அண்ணே திருப்பதி போயிட்டு இருந்தேன், லட்டு சாப்பிடுங்கன்னு பிரசாதத்தை கொடுத்தான். பகவானை கும்பிட்டு மத்தியானத்துக்கு அருமையான ஒரு லஞ்ச், ரொட்டியும் பருப்பும் வச்சு சாத்துன்னு சாத்திட்டு ஈவினிங் கேப் ஏறலான்னு வரப்போ நம்ம குரங்கு பையன் வந்து கேபுக்கிட்ட உட்காந்துக்கிட்டான். எனக்கு எப்படி கிட்ட போகிறேன்னே தெரில. ஒரு வழியாக அவனை துரத்தி விட்டுட்டு கேப் ஏறி நைட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தேன், செம டயர்டு. நீ தூங்கணும் மக்களே. டாட்டா பை.